நல்ல ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த சர்ச்சு க்ளோஸ் ஆகி இன்றைக்கு 10வது வாரமாகிறது. இன்னைக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும். சீக்கிரத்தில் தேவனுடைய நாம் எல்லாம் ஐக்கியப்பட்டு கூடி செய்கிற இந்த ஆராதனை சீக்கிரமாக தொடங்கப்படணும் என்று உங்களுடைய ஜபத்தில் அதிகமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஸ்தோத்திரம். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல நீங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள சுகமாக இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். நல்ல நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து வீட்டில் ஆராதனை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாக கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நான் தொடர்ந்து உங்கள் வீடுகளுக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். நல்ல தயவாக இந்த வார்த்தை வரும்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் யூடியூப்பில் மற்றவங்களுடைய வாட்ஸ்அப்பில் வரும்பொழுது தயவாக எனக்கு கேட்கும்படியாக அன்போடு கேட்க. இது சுவிசேஷம் கிடையாது. இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உபதேசம் வருகிறது. சுவிசேஷத்தை கேட்பது யாருனாலும் கேட்கலாம். ஆனால் உபதேசம் தேவன் தன்னுடைய மெய்ப்பர்களை வைத்து தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அது சபையில் தான் கொடுப்பார். ஏன்னா மெய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆடு என்ன வளர்ச்சி வளர்ந்துருக்கு, அதுக்கு என்ன விதமான வளர்ச்சி வளரணும் அப்படின்றது மெய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு சின்ன ஒரே ஒரு சரணத்தை பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புள்ளை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புள்ளை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பி, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பி, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். எல்லா கண்களும் மூடி ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம், நாங்கள் பொறுத்திருக்கிறோம், நாங்கள் தீயவன் செயல் குறித்து மனம் பதறாது இருக்கிறோம். ஆண்டவரே உங்கள் வசனம் சொல்லுது, அவன் புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்த்து இல்லாமல் போய்விடும் சொல்லப்படுகிறது. எங்களுக்கு வருகிறது நெருக்கங்கள், பாடுகள், இந்த துன்பங்கள் எல்லாம் ஆண்டவரே நல்ல அவைகள் எல்லாம் புல்லை போல பூவை போல உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். ஆண்டவரே தொடர்ந்து இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தரை பேசுவீராக. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்ததுல ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு உணர்த்ததுல நாங்கள் பேசுகிறோம் அப்பா. நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க செயல்படுங்க. இது உம்முடைய வார்த்தை. அடியனை முற்றிலுமாய் தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இதனால் நம்முடைய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். இந்த நாளில் வாசிப்போம். நல்ல நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 13வது வசனம்.
திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். இந்த நாட்களில் உலகத்தில் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலனாலும் வேதம் சொல்கிறது, நீ கற்பனைக்கு பயந்த போது நீ பலனடைவ. இன்னும் கொஞ்சம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் தயவாக சொல்லுகிறேன், உங்களிடத்துல வேதம் இருக்கிறது. அந்த வேத புத்தகம் ஒரு பொக்கிஷம். அது 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 நம்ம இடத்துல இருப்பது நமக்கும் நன்மையை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், நம்ம சுற்றினர்களுக்கும் நன்மையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த வேத புத்தகத்தை நீங்கள் நானும் இந்த நாளில் தயவாக கவனிப்போமாக, வாசிப்போமா. நாளில் மோசே குறித்து யாத்திராகமம் 40வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அந்த மோசே ஆண்டவர் அந்த அளவுக்கு பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் சில காரியங்கள்லாம் பதித்து வைத்திருக்கிறார். 40வது அதிகாரத்தில் வாசிப்போம் 16வது வசனம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 19வது வசனம். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதன் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் போட்டான். 20வது வசனம் முன்பகுதி. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து. 22. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திசைக்கு திருவாக வைத்து. 24. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்து விளக்கை ஆசரிப்பு கூடாரத்தின் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து. 26 வாசிச்சீங்களா? பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து. 28. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் தொங்கு திரையை தூக்கி வைத்து. 32. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீட தண்டையிலே சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஒரே ஒரு அதிகாரம் தான் 40வது அதிகாரம். கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே இப்படி செய்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? வாசிப்போம். அதே அதிகாரத்தில் ஆண்டவர் 33லிருந்து வாசிப்போம். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்த பிறகு எல்லாமே பாருங்க எத்தனை வாட்டி வருது பாருங்க. இன்னைக்கு நம்ம அதை கவனிக்கணும். நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்துட்டுன்னா, நம்ம கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம கொஞ்சம் காரியம் தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு எல்லாத்தையும் செய்யறது இல்லை. சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் ஒன்று 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 நீங்கள் பாருங்களேன், நமக்கே ஒரு மாதிரி ஒரு சின்ன குழந்தையை போல ஒன்று ஒன்றா கேட்டு 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 ஆண்டு இடத்துல மோசே செய்தபடினாலே அங்கே நடந்த பாருங்க. மோசே வேலையெல்லாம் முடித்தான். 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. பாருங்களேன், மோசே வந்து நிரப்புங்கன்னு சொல்லல, அவன் கற்பித்தபடி செய்தான். அந்த வாசஸ்தலத்தை அந்த மேகம் வந்து என்ன பண்ணிச்சு, அந்த கூடாரத்தை
மூடிற்று. நல்ல கவனிங்க, கர்த்தர் கற்பித்தபடியே நீங்களும் நானும் செய்வோமானால் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எந்த பதிலும் சொல்லக்கூடாது. இது இப்படி வச்சாங்க, இது இப்படி செஞ்சாங்க, இந்த தொங்குதிரை எப்படி மூடினாங்க, இப்படி இந்த வலதுபுறத்தில் வைக்க சொல்றீங்க, இடதுபுறத்தில் வச்சாங்க, இந்த பொட்டியை இப்படி முன்னாடி தீக்கி வச்சாங்க, இல்லை கிருபாசனத்தை அண்டையில் திறந்து வச்சாங்க, இதெல்லாம் பேசவே இல்லை. பாருங்க, இன்றைக்கு சர்ச்சில் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம அநேக காரியங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். இல்லைங்க, நீங்கள் விளக்கம் கொடுக்காம கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அவங்களை கை கொள்றதுனால மிகுந்த பலன் உண்டு. அதை கை கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா, அந்த அவன் சொல்லலை வந்து மகிமையின் மேகம் மூடுதுன்னு சொல்லி, அந்த மகிமையின் மேகம் அந்த வாசஸ்தலத்தை மூடிட்டு ரெண்டாவது ஒரு காரியம் நடக்குது. வாசிப்போம். மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அவன் கர்த்தருடைய கற்பனையின்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய பிரியம் எப்படி வெளிப்படுது, ஆண்டவருடைய அந்த காரியம் எப்படி வெளிப்படுதுன்னா, அந்த கூடாரத்தை முழுவதுமா அந்த மேகம் என்ன பண்ணிடுச்சுன்னா மூடிட்டு அது உள்ள கூட பிரவேசிக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம கர்த்தருடைய கற்பித்தபடியே அவர் சொன்னபடியே நம்ம செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வசனம் வாசிப்போம். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதிட்சயமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. வாசஸ்தலத்தின் மேலே என்ன பண்ணிச்சாரு? தங்கி இருந்ததும் அவங்க நடத்துகிற அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் மகிமை கூடாரத்தின் மேல் இறங்கினது. பாருங்க, அவங்க பிரதிட்சமா அவங்க கண்களுக்கே தெரிஞ்சுதான். இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தர் கற்பித்தபடி, கர்த்தர் கற்பித்த சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தர் கற்பித்தபடியே செய்ய பழகணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் கொஞ்சம் நம்ம வாசிப்போம், எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம், 2வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. 2 சாமுவேல் 2:1 வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். போதுமானது. அவருடைய மாமனார் இஸ்ரவேலின் ராஜா சவுல் தாவீதை துரத்துகிறார். துரத்தும் பொழுது கூட யாரிடத்துல கேட்கிறார்? போகலாமா அப்படின்னு கேட்கிறார். எங்க போகலாமான்னு கேட்கிறாருன்னா, பாருங்க, யூதாவின் பட்டணங்கள் ஒன்றில் போய் இருக்கலாமா, அது இவரே சொல்லலாம், போய் இருக்க போறேன்னு சொல்லல, இருக்கலாமா, தேவ சித்தத்தை கேட்கிறேன். அதுக்கு ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு. போன்னு சொன்னோடனே போகல. நல்லா கவனிச்சு பாருங்க, போன்னு சொன்னோடனே என்ன பண்ணல, போகல. அடுத்த வார்த்தை வாசிங்க. எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு, எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. எங்க போன்னு சொல்றாரு? எப்ரோனுக்கு. யூதாவின் பட்டணத்துக்கு போகலாமான்னு கேட்டா போன்ட்டார். இப்ப குறிப்பா கேட்கிறேன், நான் எங்கே போகணும்? பாருங்க, நம்ம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியங்கள்ல நம்ம எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்பதே கிடையாது. அவர் கற்பித்தபடி, அவர் சொன்னபடி என்று மோசே சொல்கிறார். இங்க தாவீது ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாய் ஆனான் என்றால், தேவனுக்கு பிரியமான பிள்ளை ஆனான் என்றால், தேவனுடைய நாமம் தாவீதின் வம்சத்தில் என்று சொல்லப்படுகிறது என்றால், அவன் ஒவ்வொன்றை கேட்டுதான் செய்யும். அல்லேலூயா. இவன் ராஜாவே இல்லை, துரத்துறாங்க.
ஆனால் கேட்டு செய்கிறார். பாருங்க, நல்லா வாசிப்போமாக. என்ன சாமுவேல்ல 5வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, பாருங்களேன், எங்க தங்கலான்னு கேட்கிறான், எந்த இடத்துல தங்கலான்னு கேட்கிறான். இப்ப போர் மூண்டுகிட்டு இருக்குது. போர்ல போய் ஆகணும். போர்ல போகலாம் அழுதுருவாங்க, நம்ம தேசத்துக்கு போயிடும். ஆனா அப்பயும் கேட்கிறாரு பாருங்க, போகலாமா என்று கேட்டால் கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் கர்த்தர் போ, பெலிஸ்தர் உன் கையில் என்ன பண்ணுனா ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு என்ன பண்ணாருன்னா சொன்னார். பாருங்க, வார்த்தையை கேட்டுட்டு தான் போகிறேன். இது முதல் வாட்டி யுத்தம் பண்ண பொழுது. 2வது வாட்டி பாருங்க, வாசிங்க. 2வது வாட்டியும் ஒரு காரியம் வருது. திரும்பவும் அதே யுத்தத்துக்கு 2வது முறையும் அவர் யுத்தத்துக்கு போகிறாரு. போகும் பொழுது நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், முதல் வாட்டி யுத்தம் பண்ணிட்டு 2வது வாட்டி என்ன பண்ணலாம் கேட்கலாம். இன்னைக்கு ஆண்டு இடத்துல கேட்டு கேட்டு செய்யணும். அதுதான் ஜபம். இன்னைக்கு வேதம் அதுக்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிப்போம் 22வது வசனம். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். திரும்ப 2வது முறையும் வந்து இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, பாருங்களேன், திரும்ப கர்த்தரிடத்தில் என்ன பண்ணாங்க, விசாரிச்சான். 19வது வசனத்துல பார்த்தோம், விசாரிச்சாங்க. திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்து, அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. பாருங்களேன், முதல்ல போகலான்னு, இப்ப நீ நேரா போவாத, மொசக்கொட்டை செடி எதிரிருந்து அந்த காரியம் சலசலப்பு வரும்பொழுது அப்போ போ அப்படின்ற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஏன் நமக்கு ஜெயம் இல்லை, இன்னைக்கு ஏன் நமக்கு வெற்றி இல்லை, இன்னைக்கு ஏன் நமக்கு நிறைய காரியங்களில் சரியா நடக்கலை? நாம் தேவ சித்தத்தை அறிந்து, தேவனுடைய வார்த்தையை அறிந்து, அதை புரிந்து, அதை சரியாக நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து அந்த 5வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது. வாசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது நாளுக்கு நாள் என்ன அடைஞ்சான்? விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். நீ விருத்தி அடையணுமா? ஒன்னே ஒன்று நான் சொல்றேங்க, நீ ஆண்டோட வார்த்தை அப்படியே கேட்டு அப்பட்டமா அது எஸ்னா எஸ் நோன்னு அப்படியே செய்து பாருங்க. வர வர என்ன ஆகிடுவீங்க? விருத்தி அடைவீங்க. உங்க எதிரி என்ன ஆவாங்க தெரியுமா? வாசிப்போம் 3வது அதிகாரம் 2 சாமுவேல்ல 1வது வசனம் வாசிப்போம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். பாருங்களேன், தாவீது குடும்பத்தார் வர 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 வரன்னு பலத்தார், சவுலின் குடும்பத்தார் வர 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 வரன்னு ஆயிட்டாங்க, பலவீனப்பட்டு போனாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். தாவீது எதை செஞ்சாலும் தடிக்கு விழுந்தா கூட ஆண்டுகிட்ட கேட்டு விழலாமா விழக்கூடாதுன்னு கேட்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இன்னைக்கு நாம் எதையும் கேட்கறது இல்லை, எதையுமே ஆண்டுகிட்ட சொல்றது இல்லை. நல்ல ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் வசனம் தெரியுது, கொஞ்சம் காரியங்கள் தெரியுதுன்னு சொல்லி நம்ம முந்திக்கிற ஆண்டுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ வசனங்கள் தெரியலாம், எவ்வளோ ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொல்லணும், ஆண்டவர் நமக்கு சித்தம் பண்ண. அதான் அவனை வந்து சொல்லுது, தாவீது வர 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 விருத்தி அடைந்தான், தேவனாகி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த இடத்துல சொல்லுது வர 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 பலன் அடைந்தான். சவுலின் குடும்பத்தார் வர 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 பலவீனப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாம் தேவ வார்த்தைக்கு மிஞ்சி ஒன்றுமே செய்யல. நல்ல சூத்திரம். நமக்குள்ள இருக்கிற திறமைகளோ தாளந்துகளோ நமக்கு இருக்கிற பதவிகளோ நமக்கு இருக்கிற அனுபவங்களோ தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை. நீ பேதையா இருந்தாலும்
திசை கெட்டு போவதில்லை என்றுதான் வேதம் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடி நம்ம செஞ்சோன்னா நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். கர்த்தர் சொன்னபடி நீ கேரித்து ஆற்றங்கரை அண்டையில் அந்த சுரிச்செடிக்கு போனீங்கன்னா உனக்கு காலை மாலை என்று சொல்லி உனக்கு அப்பமும் தண்ணீரும் உனக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். நீ கர்த்தர் சொன்னபடி செஞ்சினா அது விதவையா இருந்தாலும் அது புறஜாதி வீடா இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு அப்பத்தையும் உனக்கு தேவையான அந்த காரியங்களை சுட்டு வைத்திருப்பாரு. இன்றைக்கு ஆண்டோட நாமம் மகிமைப்படுவதா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல சகோதரம், நமக்கு இந்த பூமியில ஒரே ஒரு காரியம் தாங்க, நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆண்டோட வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யறதா நம்மளோட வேலையாக இருக்கும். அப்படி செய்யற வாழ்க்கையில தான் வர 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 விருத்தி, வர 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 அவங்க பலன் அடைவாங்க. இல்லைன்னா கிடையாது. மோசே அந்த 7 காரியம் கற்பித்தபடி 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 கற்பித்து செஞ்சதுனால்தான் அந்த மேக ஸ்தம்பம், அந்த மகிமையின் மேகம் அந்த வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு அதை எல்லா ஜனங்களும் பிரதிட்சமா பார்த்தாங்க. மோசே கூட உள்ள போக முடியல, அவ்வளோ மகிமை. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு மகிமை வரணுமா? தேவை என்னை விருத்தி அடையணுமா? வர வர பலன் அடையணுமா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள், வெரி சிம்பிள். ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை செய்யுதுங்க. வேற எதுவுமே தேவையில்லைங்க. அது போகணும், உட்காரணும், எழுதுறேன்னு இதை செய்யறது ரொம்ப ஈஸிங்க. நீங்களே நடந்தா ரொம்ப கஷ்டம், கர்த்தர் நடத்துனா ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நீங்க இந்த ஃபார்முலாவை நீங்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா வசனத்தை கைகொள்கிறதால் மிகுந்த பலன் உண்டு. அன்றியும் உங்களுடைய வசனங்களை அடியே நிச்சயிக்கப்படுகிறேன், அவை கைகொள்கிறதுனால எனக்கு மிகுந்த எண்ணம் உண்டுங்க, பலன் உண்டு. இன்னைக்கு இந்த லாக்டவுன் நாட்களில் வீட்டில் இருக்கிறீங்களா? அதிகமாக வேதத்தை தியானி, வசனத்தை படி, அது திருப்பி 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 இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நல்ல வசனம் தாங்க நம்மளை நடத்தும். அன்னைக்கு தாவீதை நடத்தினது வசனம் தான். அன்னைக்கு மோசே நடத்தினது வசனம் தான். இன்னைக்கு உங்களை என்னையும் நடத்த போகிறதும் வசனம் தான். இந்த வசனம் தான் உன்னை மேன்மை அடைய வைக்கிறதும், உன்னை உயர்த்தி வைக்கிறதும், உன்னை ஆசீர்வதிக்கிறதும், உன்னை பலப்படுத்துறதும், உன்னை விருத்தி அடைய வைக்கிறதும் வசனமே. ஏன்னா வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நாட்களில் சொல்லுகிற மோசே தாவீதோ கர்த்தர் சொன்னபடியே செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்தார். இன்னைக்கு நிறைய பரிசுத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு எது தெரியுமா? நம்ம படித்த படிப்பு அல்ல, நம்ம செய்த காரியங்கள் அல்ல, நமக்குள்ள இருக்கிற வரங்களோ தாளந்துகளோ அல்ல, அவைகளெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யறதா நம்முடைய வேலையா இருக்கும். நல்ல சுதந்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வேதத்தின் மையப்பொருள், நம்முடைய நாயகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கிறீர்களா? வாசிப்போம். யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்ல, இந்த வசனங்கள்லாம் அவங்களுக்கு மனப்பாடமா மனதில் பதிஞ்சது. இயேசு கிறிஸ்து பெஸ்ட் ரோல் மாடல். எல்லா ரோல் மாடலோட இயேசு கிறிஸ்து நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் சொல்ற பாருங்க, என் சுயமா நான் தீர்ப்பிடுறதில்லை, என் சுயமா நான் என்ன பண்றதில்லை, ஒன்றும் செய்கிறதில்லை. அவர் என்ன சொன்னார், அவர் என்ன செய்தார், அதுதான் நான் என்ன பண்றேன், சொல்லுகிறேன்னு சொல்றாரு. எதை எடுத்தாலும் தன்னுடைய பிதாவை அவர் முன்னிறுத்தி காட்டுகிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். 7:17-18 யோவான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்வான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த உபதேசம் கூட என்னுடையதல்ல, என்னை அனுப்பினது. என் சுய மகிமையை நான் தேடல, தேவனுக்கு உண்டானவைகள் தான் நான் தேடுறேன். அவருடைய உபதேசத்தை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுகிறேன்.
அவர் சொல்லவே இல்லை. வாசிப்போம் 8வது அதிகாரம் 28, 29. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். போதும், இவைகளை நான் சொன்னேன் என்று என்ன பண்ணுவீர்கள்? அறிவீர்கள். நான் ஒன்றும் சொல்ல, நீங்க சிலுவையில் ஏற்றி நான் அந்த மகிமையை அடையும் பொழுது நீங்களே இதை அறிவீர்கள் என்று. நான் ஒன்றும் சுயமா செய்யல, என் பிதா எனக்கு போதித்தபடியே செய்கிறேன். இன்னொரு வசனத்தில் வாசிப்போமா? நல்ல 12வது அதிகாரம் 49, 50வது வசனம். 49வது வசனம், 50வது வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், நான் பேசுவது என்னதென்று, நான் உபதேசிக்கிறது என்று நானே செய்கிற சுயமா என்னை அனுப்பின பிதா எனக்கு கமாண்ட் மீ, அவர் எனக்கு கட்டளையிட்டார், அதன்படியே செய்கிறேன். அது நித்திய ஜீவனாக இருக்கிறது. பிதா எதை பேசினாலும் அதையே தான் நான் பேசுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் இப்படியாய் மாறுவதாக. அதனால் சிலுவையில் வெற்றி சிறக்க முடியும். இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி செபித்துக் கொண்டிருக்க முடிகிறது. இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாக பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் தயவாக கேட்கிறேன். இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே பெரிய காரியம் இல்லை, பெரிய சாதனை இல்லை. எல்லா சாதனைகளும் இந்த மண்ணோடு போய்விடும். ஆனால் நீங்கள் நான் இந்த வார்த்தையை கைகொண்டு இந்த வார்த்தையின்படி ஜீவிக்கும் பொழுது இந்த பூமியிலும் கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலியமாக மகிமைப்படும். அந்த பரலோகத்தில் வரும்போது சொல்லுவார், வா என்னோட சந்தோஷத்துக்குள் மகனே நீ பிரவேசிப்பார். இதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல சகோதரம், இந்த இந்த காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிருபையாய் செய்து முடிப்பாராக. ஏன்னா யோவான் 5:19 நம்ம வாசிப்போம். 5வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிரைஸ் காட். பாருங்களா, அவரோட வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் பிதாவை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு கூட நீங்களும் நானும் எதை செய்தாலும் அதில் பிதா எனக்கு ஆண்டு சொன்ன, இது ஆண்டு சொல்லி உணர்த்துறார். இதை தான் செய்வேன், இதுதான் செய்வேன். எனக்கு வார்த்தை தான் முக்கியம், எனக்கு வார்த்தையோட தன்மை தான் முக்கியம், அதோட நோக்கம், அதோட கருப்பொருள் தான் முக்கியம். அதன்படி தான் செய்வேன்னு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே சொல்லுகிறேன். எப்படி மோசேயை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் இருந்த நாட்கள் எல்லாம் அந்த மயக்கஸ்தலம் அக்கினி ஸ்தலம் அவர்களை நடத்தினதும் அந்த வாசஸ்தலத்தின் மேல் மகிமை தங்கி இருந்ததும், எப்படி தாவீது வர 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 விருத்தி அடைகிறான், அவன் வர 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 பலப்பட்டான். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் அரசாங்கத்தில் உன்னதங்களிலே எப்படி அமர்ந்திருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் இந்த பூமியிலும் சரி அந்த விண்ணுலகத்துக்கு நாம் போகும்போதும் சரி கர்த்தருடைய நாமம் உங்க மூலயமாக கர்த்தர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். நல்ல கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே. டடி உங்க ஏக்கம்தான் எல்லாமே. தொடர்ந்து அதை கேட்கிற இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீங்க நடத்துவீராக. உடைய சமூகம் அவங்களோடு இருக்கட்டும்.
இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே அவள் போகையில் வருகையில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேதத்திலும் ஜபத்திலும் இருக்க கிருபை தாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில போய் வரும் பொழுது எந்த நோய்களோ எந்த பலவீனங்களோ அவளை தாக்காதபடி அவளை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.